நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. முழந்தால் படியிட்டபடியே இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவர் நமது முன்னிலையில் பிரசன்னமாக இருக்கின்றார்.
நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இருக்கின்றார். கடந்த வாரங்கள் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல காத்திருக்கின்றார். அவர்களுடைய சிறைகளின் நிழலில் வைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்திருக்கின்றார். இதோ இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவரை அனைவரும் உற்று நோக்குவோம். இந்த நற்கருணை ஆண்டவரின் இரத்தத்தை உற்று நோக்குவோம். இதோ இந்த நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பானது நற்கருணையின் இரத்தமே என்னை ஆசீர்வதியும் என்ற தலைப்பிலே நாம் அனைவரும் சிந்திக்க இருக்கின்றோம். நற்கருணையிலிருந்து வழிந்து ஓடுகின்ற இரத்தத்தை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரின் இரத்தம் மிகவும் பரிசுத்தமானது. நற்கருணை ஆண்டவரின் இரத்தம் மிகவும் தூய்மையானது. நற்கருணை ஆண்டவரின் இரத்தம் நம்மை இரட்சிப்புக்கு உள்ளாக்கும் சக்தி படைத்தது. நற்கருணை ஆண்டவரின் இரத்தம் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க வல்லது. இந்த நற்கருணை ஆண்டவரின் இரத்தம் நம்மை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இதோ முழுமையாக குணமடைக்க வல்லமை படைத்தது. நற்கருணை ஆண்டவரின் இரத்தம் நமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லது. நற்கருணை ஆண்டவரின் இரத்தம் நம்முடைய குடும்பங்களில் உள்ள அனைத்து வகையான கொடிய சக்திகளையும் தீய சக்திகளையும் விரட்டி அடிக்க வல்லது. நற்கருணை ஆண்டவரின் இரத்தம், நற்கருணை ஆண்டவரின் இரத்தம் நமது குடும்பங்களில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்க வல்லது. இந்த இரத்தம் சிலுவையிலிருந்து வழிந்தோடி இரத்தமே, இயேசுவின் காயங்களிலிருந்து வழிந்தோடி இரத்தமே, இதோ இந்த நாளில் இரத்தத்தை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இரத்த துளியும் எனது வாழ்க்கையில் எனக்கு மீட்பை கொடுக்கின்றது. இயேசுவினுடைய ஒவ்வொரு இரத்த துளியும் நான் வாழ்வடைய, எனக்கு மறுபிறப்பு அடைய, எனக்கு புதுப்பிக்க, எனக்கு வாழ்வு கொடுக்க எனக்கு ஊக்கமாக இருக்கின்றது. இயேசுவின் இரத்தத்தை தியானிப்போம். இயேசுவினுடைய முள்முடியிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தத்தை தியானிப்போம். இதோ தலையிலிருந்து சிரசிலிருந்து இயேசுவின் இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. சிரசில் வழிந்த இரத்தமானது இதோ முகமெல்லாம் பரவி முகமெல்லாம் அங்கே இரத்த துளிகளாக இருக்கின்றது. இயேசுவே, உனது இரத்தம் எனக்கு வாழ்வளிக்கின்றது. இயேசுவே, இரத்தம் எனக்கு குணம் கொடுக்கின்றது. இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மைப்படுத்துபவரே, இரத்தத்தால் என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பவரே, உமது இரத்தம் நிலத்தில் விழும்பதெல்லாம் எனக்கு வாழ்வு கிடைக்கின்றது. இயேசுவே, உமது சிரசின் இரத்தம் என்னை ஆசீர்வதிக்கட்டும். முள்முடி குத்தப்பட்ட இடங்களிலிருந்து வரக்கூடிய இரத்தமானது எனது வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவே, இரக்கமாயிரும். நற்கருணை ஆண்டவர் இரத்தமே என் மேல் இரக்கமாயிரும். சதைகள் பீத்து கொண்டு வழிந்தோடி இரத்தமே எனக்கு இரக்கமாயிரும். இரக்கத்தை காண்பிப்பீராக. இயேசுவே, வல்லமையோடு ஜெபிக்கின்றோம். இயேசுவே, இந்த நாளிலே விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். இதோ குடும்பத்தில் உள்ள அனைத்து வகையான சிறிய சிறிய வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நினைத்து ஜெபிக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை இரத்தமே இறங்கி வாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, எங்கள் ஒவ்வொருவரையும் குணம் கொடுக்க இறங்கி வாரும். இதோ இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் அனைவரும் நுழைந்து விட்டோம். இயேசுவே, உமது இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் அனைவரும் நுழைந்து விட்டோம். எங்களை ஆசீர்வதிக்க இறங்கி வாரும். விழாவின் காயமே, இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தமே இறங்கி வாரும். இயேசுவின் கரங்களிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தமே இறங்கி வாரும். இதோ எங்களை ஆசீர்வதிங்க. இரத்த துளிகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான விதத்திலே குணப்படுத்துங்க. எங்களை முழுவதுமாக பூசி எடுங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக நிரப்புங்க. இயேசுவின் பாதங்களிலிருந்து பாத காயங்கள் இரத்தமே எங்களுக்கு நிறைவான வாழ்வு கொடுங்க. இதோ துன்பங்களை எல்லாம் துடைத்து விடுங்க. நற்கருணை இரத்தமே எங்களுக்கு இரக்கமாயிரும். உமது வல்லமையான பரிவிரக்கத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும். மீண்டும் ஒரு முறை இந்த அழகான பாடல், இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரே இதோ நான் நுழைந்து விட்டேன், இந்த தீமையும் என்னை ஒருபோதும் அணுகாது என்ற பாட்டை மீண்டும் பாடுவோம். இதோ பல்லவி மட்டும் பாடி தியானிப்போம். இயேசுவே, இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன். அந்த இரத்தம் என்னை தூய்மையாக்குவதாக, அந்த இரத்தம் என்னை பலப்படுத்துவதாக, அந்த இரத்தம் எனக்கு வலிமை கொடுப்பதாக.
இயேசுவே, இரத்த கோட்டைக்குள்ளே வந்துவிட்ட என்னை நீ ஒருபோதும் தள்ளிவிடாதே. அனைவரும் கரங்களை தட்டி கரவொலி எழுப்பி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, உம் இரத்தத்திற்குள்ளே வருவதற்கு நீ தயார்படுத்துவீராக. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக. வல்லமை கொண்டு ரத்தம் இறங்கி வருவதாக. உற்சாகமாக பாடுவோம். ஆண்டு ரத்தத்துக்குள்ளே நுழைவோம். ரத்த கோட்டைக்குள் நுழைந்து நம் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பணியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆண்டவரே இறங்கி வா, எந்த தீங்கும் ஆண்டவரே இறங்கி வா. ரத்தமே நிரட்சியமாகும். தந்தை இரத்தமே நிரட்சியமாகும். இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்துவீராக. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. வல்லமையான ரத்தம் இறங்கி வரட்டும். நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். பல்வேறு வகையான நோய்களை குணமாக்கும் ரத்தம் இறங்கி வரட்டும். இயேசுவே, வல்லமையான ரத்தத்தின் வழியாக என்னை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, குணப்படுத்துவீராக. வல்லமையான ரத்தம் என் மனதுக்குள்ளே முழு இறங்கி ஓடுவதாக. வல்லமையான ஆண்டவரை இறங்கி வாரும். இதோ நம்பிக்கையின் ஆண்டவரை இறங்கி வாரும். குடும்பத்தில் அனைத்து வகையான துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்துக் கொண்டிருப்பவரை இறங்கி வாரும். ரத்தத்தினால் என்னை முழுவதுமாக கழுவி தூய்மைப்படுத்துவீராக. ஆற்றலின் ஆவி, படைகளின் ஆவி, உண்மையின் ஆவி இறங்கி வந்து ஒருவரை குணப்படுத்துவதாக. இயேசுவே, ரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்துவீராக. அன்பே இயேசுவே, அன்பே இயேசுவே, அன்பே இயேசுவே, நற்கருணையின் இரத்தமே, நற்கருணையின் இரத்தமே, இதோ என்னை ஆசீர்வதிங்க. என் பாவங்களை எல்லாம் தூக்கி போடுங்க. என் பாவங்களை எல்லாம் முழுவதுமாக கழுவுங்க. நற்கருணையின் இரத்தமே, ஒவ்வொரு நாளும் நான் உம்மை எனது நாவிலே நான் வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நற்கருணையின் இரத்தமே, எங்களுக்கு நிறைவான வாழ்வு கொடுங்க. நோய்கள், நொடிகள், பாவங்கள், பல வகையான தீமைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், ஞானமில்லாத தன்மை, புத்தி இல்லாத தன்மை அனைத்தையுமே நீக்கி விடுவீராக. தெளிவான சிந்தனைகளோடு, இறை ஞானத்தோடு, இறை விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் உமது வழியில் பயணிக்க இயேசுவே, நற்கருணையின் இரத்தமே எங்களுக்கு உதவுங்க. இயேசுவின் சதையிலிருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட இரத்தமே, இயேசுவின் சதையிலிருந்து தெரித்தோடப்பட்ட இரத்தமே, இயேசுவின் சதையிலிருந்து பீத்தறியப்பட்ட இரத்தமே, இதோ இந்த நாளிலே எனது குடும்பங்களை இரத்தத்தின் வழியாக மீட்டெடுங்க. இயேசுவே, உலகமயமான காரியங்களில் முழுவதுமாக மூழ்கி நான் என்னுடைய பலத்தை இழந்து விட்டேன். நீர் கொடுத்த உண்மையான பலத்தை இழந்து விட்டேன். பலவீனமாக போய்விட்டேன். இயேசுவே, இதோ இரத்தத்தினால் என்னை மீண்டும் கட்டி போடுங்க. இரத்தத்தினால் என்னை மீண்டும் கட்டி போடுங்க. இயேசுவே, உமது மனத்தை நான் புண்படுத்தி இருக்கின்றேன் என்னுடைய பாவத்தினால். இயேசுவே, உன்னுடைய மனத்தை புண்படுத்தி என்னுடைய பாவத்தினால் என்னை மீண்டும் புதுப்பியுங்க. ஆண்டவரே, என்னை மீண்டும் புதுப்பியுங்க. ஒவ்வொரு காயங்களிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தமே, இதோ இறங்கி வாங்க. எனது குடும்பங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்வு கொடுங்க. துன்பங்கள், துயரங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், பல வகையான சோர்வுகள், தளர்வுகளோடு வந்திருக்கின்றோம். கண்ணீரோடு, கவலையோடு வந்திருக்கின்றோம். பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்றோம்.
பூண்டி அன்னையின் வழியாக எங்கள் குடும்பம் இன்னும் அதிகம் ஆசீர்வதிக்கப்படும். பூண்டி அன்னையின் வழியாக குடும்பங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும். பூண்டி அன்னையின் வழியாக குடும்பங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் உண்டாகும். பூண்டி அன்னையின் வழியாக இந்த அன்னை எங்களை பாதுகாப்பா, எங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டா. குழந்தை பாக்கியம் இல்ல, ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். கடன் பிரச்சனைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ குடியார கணவனை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை, ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் கடவுள் நம்மை ஆசீர்வதி காத்திருக்கின்றார். பூண்டி அன்னையின் வழியாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம், இறை விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நம்பிக்கையின் ஆண்டவரே, விசுவாசத்தின் ஆண்டவரே, இறங்கி வாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ ஆண்டவரே, இந்த நாளில் உமது ஆத்மா எங்களை முழுவதுமாக நிரப்புவதாக. உமது ஆன்மாவை போல நாங்களும் மீண்டும் ஒரு புதிய ஆன்மாவை பெற்றுக்கொள்வோமாக. நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். இயேசுவே, எங்களை ஒருபோதும் தள்ளிவிடாதே, எங்களை ஒருபோதும் தள்ளிவிடாதே ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். இயேசுவே, இயேசுவே, இறங்கி வார். அமைதியாக நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அமைதியாக உற்று நோக்கும் ஒரு 2 நிமிடங்கள். நற்கருணையின் ரத்தம் நம்மை ஆசீர்வதிக்கும் நேரம். நற்கருணையின் ரத்தம் நம்மை புனிதப்படுத்தும் நேரம். நற்கருணையை உற்று நோக்குவோம் மிகவும் பக்தியாக, உருக்கமாக. இயேசுவே, சோர்வுற்று தளர்வுற்று பிணிகளோடு பலவிதமான குழப்பங்களோடு மனதில் அமைதி இல்லாமல் வந்திருக்கும் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இயேசுவே, இறங்கி வாரும். இயேசுவே, அமைதியான முறையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் எங்கள் மீது இரக்கத்தை காண்பிப்பீராக. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியோ, கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமா என்றும் காட்டிடோ, பொருது சத்ருவிடா நின்றே காத்திடோ, மரண வேளையிலே என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடோ. ஆமென். அன்பு இயேசுவே, உமது ஆத்மமே, தூய்மையான ஆத்மமே, இதோ வந்திருக்கும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கூடியிருக்கும் உமது இறை சமூகத்தை ஆசீர்வதிப்பீராக. வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களோடு புண்ணியங்களோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடத்த எங்களுக்கு உதவுவீராக.
நற்கருணையின் இரத்தமே, நற்கருணையின் ஆண்டவரே, இறங்கி வாரும், இறங்கி வாரும், எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதோ இந்த வாரம் முழுவதும், வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உமது அன்பின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். எங்களை முழுவதுமாக பார்த்து கொள்ளுங்க. எங்களுடைய கால்கள் தரையில் மோதிவிடாதபடி எங்களை தாங்கிக் கொள்ளுங்க. எங்களுடைய கரம் பிடித்து எங்களை தூக்கி விடுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவே, உம்மை மையமாக வைத்து எனது வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாட்களிலும் வரக்கூடிய நாட்களிலும் உம்மை பற்றிய சிந்தனைகளை, உம்மை பற்றிய ஜெபத்தினை எங்களுக்கு ஆழப்படுத்தியருளும், எங்களுக்கு உணர்த்தியருளும். நற்கருணை ஆண்டவரை, வல்லமையோடு ஜெபிக்கின்ற வேளையிலே இதோ இறங்கி வாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அமைதியையும் கொடுத்து எங்களை பாதுகாப்பீராக. ஆமென். அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்பு எற்கிதத்தை பாடி புகழ்வோம். மாண்புயரி உவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதன் அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உறுதி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிட அனுபவிக்க அருள் புரியோ. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இப்பொழுது